வணக்கம். இன்று என்னை கவர்ந்த திரை இசை பாடல் வரிசையில் ஒரு பாடல் கேட்க போகிறோம். என்ன ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா என்னை கவர்ந்த திரை இசை பாடல் கேட்டு? ஆன்மீக பதிவுகளை நிறைய போட்டுட்டோம். அதனால் என்னை கவர்ந்த திரை இசை பாடல் போட்டு நீண்ட நாட்கள் ஆனதுனால 21வது பாட்டுக்கும் 22வது பாட்டுக்கும் இடையில் ரொம்ப பெரிய இடைவெளி வந்துடுச்சு. ஏன்னா அதையும் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்னை கவர்ந்த திரை இசை பாடல் ஒன்றை எடுத்துருக்கேன். இந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல், இனிமையான பாடல், பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பாட்டுங்க. நான் என் பையனை இந்த பாடலை பாடி தாலாட்டு பாடி தூங்க வச்சுருக்கேன். இப்போ என் பேத்தியும் இந்த தாலாட்டு பாடலை பாடி, தாலாட்டு பாடலுக்கு இது சொல்ல முடியாது, பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பாடல் மிகவும் அற்புதமாக இருக்கும். கருத்து செறிவு நிறைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. இது நம் நாடு என்ற படத்தில் வரக்கூடிய பாடல். டி.எம். சௌந்தரராஜன் பாடியது, கவிஞர் வாலி எழுதியது. பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி அமைந்த ஒரு பாடல். கதைக்களம் என்னன்னா, ஒரு அண்ணன் தம்பி இருவர், 2 பேருமே நல்லவங்க. ஆனால் அண்ணன் வேலை செய்யக்கூடாத இடத்துல வேலை பார்க்குறார். மோசமான முதலாளிகிட்ட வேலை பார்க்குறார். தம்பி ஒரு நேர்மையான அரசு அலுவலர். அவர் முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குறார். முனிசிபாலிட்டியில் உதவியாளராக வேலை பார்க்குறார். அவர் ஒரு கோப்பை நேர்மையான முறையில் கையாண்டதுனால அந்த இவருடைய அண்ணனுடைய மோசமான முதலாளியினுடைய தூண்டுதலால் வேலையை விட்டு அனுப்பப்படுகிறார். வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அண்ணனுக்கு கோபம் வருது. கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அண்ணன் கோபத்தில் சாப்பிட மாட்டேங்கார். அண்ணன் சாப்பிடாததுனால பிள்ளைகளும், அவருடைய 2 பிள்ளைகள் அதுகளும் சாப்பிட மாட்டேங்க. அண்ணன் மனைவியும் சாப்பிட மாட்டேங்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு அறிகுறி சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. ஏன்னா பிள்ளைகளை சாப்பிட கூட்டு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வைத்திருக்கிறார்கள். வாலி அற்புதமான வார்த்தை பிரயோகம், அலங்காரமான வார்த்தைகளை போடுறதுக்கு அந்த காலத்தில் வாலிங்க எப்படி கருத்து செறிவும் தத்துவார்த்தமான பாடல்களையும் எழுதுவதற்கு கண்ணதாசனும் அதே மாதிரி அலங்காரமான வார்த்தைகளை போட்டு கருத்துக்களை சொல்றதுல வாலி வல்லவர். விதவிதமான வார்த்தை பிரயோகங்களை போடுவார், அலங்காரமாக இருக்கும். அவர் போட்ட வார்த்தைகள் பூராமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த வகையில் இந்த பாடலை அற்புதமாக ஏற்றி இருக்கிறாரு. அறிவுரை சொல்லக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை முதல்ல கேட்டுட்டு அதனுடைய நயம் எப்படி இருக்குங்கிறத அதுக்கு பிறகு பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. லா 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 லா
மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே போதும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும். தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர். தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாட்டு எப்படி இருக்கு? கருத்தை பாருங்க. பிள்ளைகள் நல்ல பேரை வாங்க வேண்டும். அன்பும் அறனும் ஒழுக்கமும் நீதியும் நேர்மையும் கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறத பூரா அந்த சின்ன பிள்ளைகளுக்கே உரிய அந்த வார்த்தைகளை போட்டு எளிமையான மெட்டை போட்டு அற்புதமாக வழங்கியிருக்கிறார். டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாரு, அது எம்ஜிஆர் வாயிலாக வெளிவருகிறது என்றாலே அந்த அறிவுரை மக்களை போய் சென்றணும். இந்த அறிவுரை பாடல்களை எல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவர் எம்ஜிஆர் வாயிலாக இந்த பாட்டு போகும்போது அந்த ஒரு தலைமுறைக்கே போய் சேரக்கூடிய அளவில் சிறப்பு வாய்ந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த வரிகளை பாருங்க. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. எப்படி சொல்றாங்க? அன்னையை தெய்வமாக எண்ணி வணங்க வேண்டும். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாரோடு போகும், உடன்பிறப்போடு தோல்வழி போகும், பொற்றாளியோடு எவையவையும் போம் என்று அவ்வை சொல்கிறாள். அப்ப தாய் தான் முக்கியமானவள், அவள் தெய்வம் போன்றவள். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடக்கூடிய தெய்வம், நம்மளுடைய வீட்டில் நடமாடக்கூடிய தெய்வம். அவளை தெய்வமாக வணங்கு. தாயை வணங்கிவிட்டு எந்த பணியை செய்தாலும் அதில் நீ வெற்றி காண்பாய். நீங்கள் அவருடைய படங்கள்ல பூராமே இதை உணர்த்தியிருப்பார். அவருடைய படங்களை அவர் முக்கியமான பணிகளுக்கு செல்லும் பொழுது தாயினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று செல்வதுமாறு அமைத்திருப்பார். அவருடைய வீட்டிலேயே சத்தியத்தாயினுடைய சிலையை வைத்து அதில் வணங்கிவிட்டு தான் வெளியே வருவார். சும்மா சினிமாவுக்காக சொன்ன வரிகள் கிடையாது, இதெல்லாம் கடைப்பிடித்தார். அதைத்தான் இங்கே சொல்றாரு. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். தந்தை மகக்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். ஒரு மனிதனை எல்லாம் ஒருவன் எந்த துறையில் முன்னேறி ஜெயித்து காட்டி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பது தந்தைக்குத்தான் தெரியும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அதான் சொல்கிறார்கள். அதை பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்றாங்க பாருங்க. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நீ தாய் தந்தை சொல்படி, அவர்கள் வழிகாட்டுதல் படி, அவர்களுடைய ஆசையோடு எந்த காரியத்தை செய்தாலும் உனக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை இன்றைய இளைய தலைமுறையினர் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாட்டை எடுத்தேன். அடுத்து பாருங்க. பேசும்போது குரல்ல ஒரு இனிமை இருக்கணும். தீய சொற்களை பேசக்கூடாது. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தட்டுன்னு அதான் சொல்றாங்க. சொல்லுக சொல்லி பயனுடைய என்று சொல்றாங்க. இனிமையாக பேச வேண்டும். இனிமையாக பேசுவதில்தான் நம்மளுடைய கருத்து மக்களுக்கு போய் சேரும். பிறர் மனம் வருந்தாமல் இருக்குமாறு பேச வேண்டும்.
கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. எப்படி பாருங்க, கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. கிளி போல பேசணும். கிளி பேசக்கூடியது இனிமையாக இருக்கும். நீ சொல்வதெல்லாம் அது சொல்ல மிகவும் இனிமையாக இருக்கும். குயிலினுடைய குரல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அதே மாதிரி கிளி போலவும் குயில் போலவும் நீங்கள் பேசவும் பாடவும் செய்ய வேண்டும். பூக்கள் காட்டில் ஆடும் பொழுது எப்படி இருக்குதோ அதே போல சிரிக்க வேண்டும். குரல் போல வாழ வேண்டும். அறம் பொருள் இன்பம் குரல் வழியில் நின்று வாழ வேண்டும். அறத்துப்பால் பொருட்பால் இவை ரெண்டையும் பின்பற்றணும். 380 பாட்டு அறத்துப்பாலில் இருக்குது, 700 பாட்டு பொருட்பாலில் இருக்குது. மொத்தம் 1080 பாட்டு. இது ரெண்டையும் படித்து முடிக்கணும். +2 படித்து முடிக்கிறதுக்குள்ள இந்த அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் படித்து முடித்தால் ஒருவன் தலை நிமிர்ந்து வாழ்வான். நீதிமானாகவும் அன்புடையவனாகவும் அறிவுரையவனாகவும் நேர்மையுடையவனாகவும் வாழ்வான். அதான் குரல் போல வாழு. 1080 குரலையும் +2 முடிக்கிறதுக்குள்ள படித்து முடிக்கணும். மீதி உள்ள 250 பாட்டா காலேஜ் முடிக்கும் போது படித்தா போதும். இன்பத்துப்பால் முதலிலேயே படிக்க வேண்டியதில்லை. இந்த அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் +2 முடிக்கிறதுக்குள்ள படித்து முடித்து அதன்படி வாழ வேண்டும். அறத்துப்பால் தர்ம நெறிகள் என்பதையெல்லாம் நமக்கு சொல்கின்றன. எது தர்மம் எது தர்மம் இல்லை என்று சொல்கிறது. பொருட்பால் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு மன்னன் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும், ஒரு அமைச்சன் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும், ஒரு அலுவலர் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்கிறது. அதான் மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு அப்படின்னு சொல்றார். மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். கோபத்தை வளர்க்கக்கூடாது, அது வன்மமாகிவிடும். அதான் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம். பிள்ளைகள்கிட்ட போய் இப்படி சேர்ற மாதிரி சொல்கிறாங்க. கோபத்தை உடனே மறந்துடணும். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான் மறக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அழுதுகிட்டு இருக்கும், அப்புறம் அடுத்த நேரத்தில் நம்மள்கிட்ட ஒட்டி பாயி சேரும். அதே மாதிரி தான் நாம் கோபத்தை உடனே தள்ள வேண்டும். கோபத்தை வளர்த்து கொண்டே வன்மமாகி மாறிவிடக்கூடாது. ஏன்னா அன்பே சிவம். அதான் மெய்யான அன்பே தெய்வீகமாகும்னு பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்றாரு. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதான் மெய்யான அன்பே தெய்வீகமாகும்னு எளிமையாக பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லி வைத்திருக்கிறார்கள். கோபத்தை வளர்க்கக்கூடாது. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கை பிழையாதன்று. உன் கையை வச்சு பூமியில் ஓங்கி அடிச்சேன்னா உன் கை எப்படி வலிக்குமோ அதை போலத்தான் வலியை கொடுக்கக்கூடியது, துன்பத்தை கொடுக்கக்கூடியது சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். நீ சினத்தை வளர்த்து கொண்டே வந்தால் உன்னுடைய உற்றார் உறவினர்கள் இனத்தை எல்லாம் அழித்துவிடும். உற்றார் உறவினர்கள் இனத்தை எல்லாம் அழித்துவிடும். ராவணனுடைய இனத்தையே அழித்தது, துரியோதனனுடைய இனத்தையே அழித்தது. அதான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். சேர்ந்தாரை கொல்லி போல இருக்கக்கூடியது உன்னையும் கொன்று உன்னுடைய இனத்தையும் கொண்டுவிடும். அதான் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். அன்பு இருக்கும் இடமெல்லாம் கடவுள் இருப்பார். அன்பே சிவம், அன்பே கடவுள். அதை பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி இந்த வரியில சொல்லியிருக்காரு. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். அற்புதமான வரிகள், ஆழ்ந்த கருத்துக்கள், எளிமையான சொற்கள், பிள்ளைகளை போய் சேர்ற மாதிரி இருக்குது. பெரியவங்களும் இதை பின்பற்ற மாதிரி இருக்குது. அடுத்து 3வது சரணத்தில் தான் மொழிப்பற்று இருக்க வேண்டும், மொழியை காக்க வேண்டும். நம் மொழியை காக்கணுங்கிறதுக்காக வேண்டி அடுத்த மொழியை அழிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை.
நாம் நம் மொழியை பாதுகாக்க வேண்டும், போற்ற வேண்டும். அதற்காக பிற மொழியை அறியக்கூடாது என்று அவசியமில்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாரதியார் பாடினார். அவர் 7 மொழிகளுக்கு மேலே படித்திருந்தார். அவருக்கு பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும். அத்தனை மொழிகளையும் படித்திருந்தார். அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினார். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை போற்ற வேண்டும். தமிழ் மொழியை போற்ற வேண்டும் என்பதற்காக பிறர் மொழியை தூற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. அதைத்தான் அற்புதமாக வச்சிருக்கிறார். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும். நம் மொழியை காக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதற்காக பிறர் மொழியை தூற்ற வேண்டும் அவசியமில்லை என்ற அவசியமில்லை. அதைத்தான் தவறான பேருக்கு நேர் வழிகாட்டுங்கள். எல்லா மொழிகளையும் படிங்க. விருப்பமானவங்க விருப்பமான மொழிகளை எல்லாம் படிங்க. பாரதியார் படிச்சிருந்த மாதிரி படிங்க. வீரமாமுனிவர் இத்தாலியிலிருந்து இங்கே வந்து தமிழ் மொழியை கற்று தேர்ந்து தமிழ் மொழியில் சதுர அகராதி இயற்றினார், தேம்பாவணி இயற்றினார். அவர் என்ன வேற மொழியை படிக்க மாட்டேன்னா சொன்னார்? அதே மாதிரி எத்தனையோ மகான்கள், ஜியு போப் அவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பிறர் மொழிகளை படித்திருக்கிறார்கள். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் உணர்ந்திங்கு சேர்ப்பீர்னு சொல்லி பாரதியார் சொல்றார். அதனால நம் மொழியை போற்ற வேண்டும், காக்க வேண்டும், கண் போல எண்ண வேண்டும். அதற்காக பிறர் மொழியை தூற்ற வேண்டும் அவசியமில்லை. ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் தான் மன்னர்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். நாம் தான் நம்மளுடைய தலைவனை தேர்ந்தெடுக்க போகிறோம். நமக்கு யார் பொருத்தமான தலைவர் என்று நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான ஆழமான கருத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இதைவிட இனிமையான பாடல்கள் எங்கு போவது? இந்த பாடலை பாடி என் மகனை தூங்க வைத்திருக்கிறேன். இப்பொழுது என் பேத்தியை தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பாட்டை கேட்டு 2 சரணம் பாடுறதுக்குள்ளேயே அவரெல்லாம் அருமையாக இந்த கருத்து, நல்ல கருத்துக்களை கேட்ட உடனே தூங்கிடுவாங்க. நல்ல கருத்துக்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது. ஆக நீங்களும் இந்த கேட்டு சந்தோஷம் அடைஞ்சு இந்த பாட்டை மீண்டும் மீண்டும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடல். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. மற்றும் ஒரு எண்ணெய் கவர்ந்த திரைசை பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.